அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்லிறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1009 ரூபாய் 99 உள்ளது. என்ன மறுபடியும் அதிகரிக்குது, நல்லதுக்கு இல்லையே. இந்தியாவுடைய ரேட்டும் 304 ரூபாய் 7 இருக்குது. என்ன மக்களே, நாட்டில் விலைவாசிகள் தலைக்கு மேலே வெள்ளம் போல் போகிட்டு இருக்குது போல் தெரியுது. இந்த ரேட்டை தாரது பார்த்திங்கன்னா அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலமாக, அதே மாதிரி அவங்களுடைய பிரான்ச்சுகளும் ஜமியாக்கல்ல மற்றும் பல இடங்களில் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையும் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 34 தினார் 206 ஃபில்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 907 ஃபில்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 823 ஃபில்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 45 தினார் 608 ஃபில்ஸ். இந்த 2 நாளைக்குள்ள தங்கம் வாங்கியிருந்தாங்கன்னா நல்ல சான்ஸு. இதோ மறுபடியும் அதிகரிச்சிருச்சு. நேற்றைய விட இன்னைக்கு 3-4 தினாரால் அதிகரிச்சிருச்சு. யுத்தத்தை நிறுத்தாவிட்டால் நரகத்தை காட்டுவோம். தொடர்ந்து தாக்குதல் நடக்கும். யுத்தத்தை நிறுத்த ஒப்புதலுக்கு வாருங்கள், அழைப்பு விடுக்கும் ட்ரம்ப். யுத்தத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை, தொடர்ந்து யுத்தமே. அர்காச்சி அப்பாஸ். அதே போல தாய்லாந்து கப்பல் வெற்றிகரமாக வெளியேறியது. 2000 டீம் ரெடியாக இருக்குது. அரபு நாடுகளுக்குள்ள நுழைந்து ஈரானுக்குள்ள நுழைய அரபு தலைவர்களை தூக்குவதற்கு அதிரடியாக இறங்கிய டீம். மிக முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இதோ குவைத்துடைய அன்ஸ்டேபிள் வெதர் தொடரும். அதே போல் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அஜ்மான், அதே போல் இன்னும் சில பகுதிகளில் மற்றும் ஒமான் நாட்டில் இப்ரி ஒமான், அதே போல் சவுதி அரேபியா, இன்னும் சில பகுதிகளில் மிக மோசமான காலநிலையினுடைய காட்சிகள் வெளியாகி இருந்துச்சு. அது சம்பந்தமான வீடியோக்களையும் பதிவிட்டிருக்கிறாங்க சமூக வலைத்தளங்களில். அதனுடைய காட்சிகள் அனைத்தையுமே நான் கடைசியில் போடுறேன். அதே மாதிரி இன்றைக்கும் அன்ஸ்டேபிள் வெதர் தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. மக்களை இதில் ஒரு முக்கியமான ஒரு லாஜிக், ஒரு ஃபேக்டை நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக காட்டலாம்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த நபர் ஃபுல்லாகவே இந்த மந்தக்கா தண்ணியிலே நிற்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. முன்னாடி காட்டும்போது ஃபுல்லாகவே தண்ணி அந்த இடத்துல நிறைஞ்சிருக்குது. இந்த தண்ணீர் நிறைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் அந்த பலுவா வழி, அதாவது அந்த வடிகானுடைய வழி திறந்திருக்காத காரணம் தான். குப்பைகள் போய் அடைச்சிருக்கிறதால. இப்போ பாருங்கள், அவரே அந்த குப்பைகளை அகற்றி விட்டுட்டு அந்த இடத்துல உள்ள நிலைமையை, தற்போதைய நிலைமை அப்படின்றத காட்டுறாரு. மாஷா அல்லாஹ், அந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. இப்போ எவ்வளோ தண்ணி இருந்துச்சு பாருங்கள். எல்லா தண்ணியுமே ஒட்டுமொத்தமாக காலியாகிடுச்சு. வாகனங்கள் போகக்கூடிய அளவுக்கு நிலைமையும் வந்துடுச்சு. இந்த மாதிரி பல ரோடுகளில் பல இடங்களில் இந்த தண்ணி தேங்குறதுக்கு மெயினான காரணமே இந்த பாருங்கள், குப்பைகள் போய் அடைக்கிறது தான். முடிஞ்சால் சமூக ஆர்வலர்களாக இருக்கிறீங்கன்னா அந்த ஏரியாக்களில் இந்த மாதிரி பலுவாக்கள் எங்கெங்கே இருக்குன்றது உங்களுக்கு நல்லா நோட்டீஸ்னால் தெரியும்னா அதே இடத்துல இந்த குப்பைகள் ஏதாவது அடைச்சிருக்கான்னு ஒரு கம்பை போட்டு சரி கிண்டி விட்டிங்கன்னா தண்ணிகள் இந்த மாதிரி கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ உங்களால் முடிஞ்சது, என்னால் முடிஞ்ச அட்வைஸ். அதே போல் தாய்லாந்து கப்பல், எண்ணெய் கப்பல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை தாராளமாக கடந்து சென்றது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கடந்து சென்றிருக்குது அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்குது. நரகத்தை காட்டுவோம், உங்களுக்கு நாங்கள் நேரம் குறிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இப்போது சமாதான பேச்சுவார்த்தை முடிஞ்சு நரகாசுரன் மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். இனி வரும் நாட்களில் யுத்தத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்தாவிட்டால் அதிரடியான தாக்குதல் தான். கிட்டத்தட்ட 2000 பேர் தயாராக இருக்கிறாங்க.
மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளே இறங்குறதுக்கு. Seen anything like we're doing in the Middle East with Iran? And they are negotiating, by the way, and they want to make a deal so badly, but they're afraid to say it because they figure they'll be killed by their own people. They're also afraid they'll be killed by us. There's never been a head of a country that wanted that job less than being the head of Iran. I don't want it. We listen to some of the things they say. We hear them very clearly. They say, I don't want it. We'd like to make you the next supreme leader. No, thank you. I don't want it. But I want to express my gratitude to the tremendous... ட்ரம்பின் கண்கட்டு வித்தைகளை யாரும் நம்ப வேண்டாம். நாங்கள் எந்த ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கும் போக தயாராக இல்லை. தாக்கினால் நாங்களும் தாக்குவோம். எங்களுடைய சண்டை முடிவு செய்வது நாங்களே. ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி நீ சாண்டால் நான் தான் முடிவு பண்ணேன், நான் தான் சாரண்டால் நான் தான் முடிவு பண்ணுற மாதிரி அப்படியிலே நிற்கிறாங்க. பார்க்கலாம், முடிஞ்ச வரைக்கும் வேகமாக முடிச்சு விடுங்க, இல்லைன்னா நாங்கள்லாம் ரொம்ப பாவம். இதோ இப்போ ரீசெண்டாக கைது செய்யப்பட்டவர்களுடைய விசாரணைகளில் மறுபடியும் திடுக்கிடும் தகவல். இன்னும் புதிய ஹிஸ்புல்லா லிங்க் உள்ள பலரும் கைது. இதில் மிக முக்கியமான புள்ளிகளும் கைது செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மத ஆலோசகர்கள், போதகர்கள் அப்படின்னு நாட்டு மன்னர்களை டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதும் மேலதிக தகவல். இந்த மாதிரியான குரூப்புகளோட சேரக்கூடியவங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க குவைத்துடைய அரசு தீர்மானம், புதிய சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. கவனமாக இருங்க மக்களே. பாருங்கள் நேற்றைய தினம் குவைத்துடைய நிலைமை. इसका रोक फोक मैडम माई जी फोक बस मिलनी बस شنو الحل؟ السيارات معوضين خير ان شاء الله. سيارات ما يمثلوا هذا عشان يدخل الماء. كذلك نطمئن المواطنين والمقيمين في دولة الكويت في الأجواء المطرية اللي تعيشها الدولة وعلى مختلف المناطق في مختلف المحافظات. ما زلنا حتى الآن في بداية الحالة المطرية كما نوهت إدارة الأرصاد الجوية. بالنسبة لقوة الإطفاء العام، تلقت غرفة العمليات التابعة لغرفة الإطفاء العام لقوة الإطفاء العام 23 بلاغ تعامل خاص بالحالة المطرية. خلال التعامل مع هذه 23 بلاغ هناك بلاغات وردت أثناء توجه الفرقة، فالفرقة تعاملت مع الحادث الرئيسي وتعاملت مع حوادث ثانوية أثناء تواجدهم في نفس المكان. أغلب الحوادث كانت بخصوص غرق بعض السراديب، ارتفاع مناسيب المياه في بعض الشوارع مما أدى إلى انحشار السيارات وهناك ركاب داخل هذه السيارات. تم التعامل والإنقاذ بشكل كامل. قوة الإطفاء العام كان عندها استعداد مسبق لمثل هذه الحالات وتوزيع ونشر جميع الآليات الخاصة بالتعامل مع حالة الأمطار والمياه مناسيب المياه المرتفعة. كذلك القوارب صغيرة الحجم تم توزيعها في المناطق المتنبأ أن يكون هناك فيها ارتفاع في مناسيب المياه. نطمئن الجميع أن فرق الطوارئ تعمل بكافة طاقتها
أي حادث أي يعني أمر خطير قد يواجه المواطن أو المقيم، على طول اتصل على هاتف الطوارئ 112. كذلك عندنا نصيحة بسيطة اللي هي لأصحاب البيوت، كل الرجاء التأكد من المضخات تكون شغالة، خصوصا لأصحاب السراديب. كما تعاملنا خلال الفترة الماضية، هناك العديد من السراديب تعرضت لارتفاع في مناسيب المياه بسبب تعطل إما طرق صرف تصريف مياه الأمطار أو أن المضخات مو شغالة. كذلك أصحاب البيوت يتأكدون من المرازيم أنها سالكة ونظيفة ويتم تصريف مياه الأمطار من الأسطح. بعض البلاغات وردتنا حتى اليوم، احنا دائما ننوه إلى الأسطح والسراديب، ولكن اليوم نقول حتى البلكونات اللي موجودة في بعض البيوت يجب التأكد أن هي قاعدة تصرف مياه الأمطار على أساس لا يصير تجمع وارتفاع في منسوب المياه، وبالتالي يتسرب إلى داخل البيوت ويعني يؤدي إلى كوارث أكبر. بالإضافة إلى يعني نتأكد أن الأسلاك الكهربائية ما تكون مكشوفة، نطفي ليتات السور في الوقت الحالي مع اشتداد الحالة المطرية. لله الحمد، تم افتتاح طريق فهيل اليوم الساعة 8. تم غلق الشارع مثل ما شفتوا، تجمعت فيه مياه الأمطار نتيجة أعلى مد، فبالتالي فتحات تصريف مياه الأمطار وقفت عن تصريف الماء إلى البحر بسبب هذا الارتفاع. عندنا معلومة، غدا الخميس الساعة 12 الظهر إلى الساعة 6 المغرب أيضا راح تكون شدة الحالة المطرية، وهناك فرص كبيرة لغزارة شديدة خلال هذه الفترة. وراح يصادف بعد أن أعلى مد راح يكون من الساعة 3 للساعة 4، فبالتالي وارد جدا تجمع مياه الأمطار على الطرقات، وخاصة الطرق السريعة. أتمنى من الإخوان المواطنين والمقيمين في ساحل المجال للدفاع المدني وجميع الجهات ذات الاختصاص للتعامل مع أي طارئ قد يحدث خلال الحالة المطرية. فأتمنى من الجميع عدم الخروج إلا للضرورة القصوى. كميات الأمطار تفوق القدرة الاستيعابية، أعلى مد، فبالتالي تصريف مياه الأمطار راح يكون بشكل سليم وشكل كامل، فبالتالي وارد جدا تجمع مياه الأمطار. اليوم شبكة الوزارة تتحمل كميات معينة تصميمية، الكميات اللي نزلت تفوق القدرة الاستيعابية ب4 أضعاف، وهذا جدا وارد غدا. من الإخوان المواطنين والمقيمين عدم الالتفات لأي شائعات، ويأخذون المعلومات من مصادرها الطبيعية. وأهم شيء وقت الأزمة أو وقت أي طوارئ هو عدم الهلع، فقط اسمع المعلومة من الجهات المعنية اللي عندها المعلومة الحقيقية. وشكرا لكم وعلى تعاونكم. കാശിക്ക ഭയങ്കര കൊടുങ്കാറ്റാ. അതേ ലൊക്കേഷനിൽ ഇപ്പോൾ വെള്ളം എത്തിയിട്ടുണ്ട്. അപ്പോൾ തൽക്കാലം കുറച്ച് നേരത്തേക്ക് ആരും ഈ ഭാഗത്തോടെ വരാണ്ടിരിക്കുക. അപ്പുറത്തെ സൈഡിലും അപ്പുറത്ത് ഓൾറെഡി പോലീസ് ബ്ലോക്ക് ചെയ്തൊക്കെയാണ് വഴി.